அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எபிரேயர் 2:11 வாசித்து பார்க்கலாம். எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்த செய்யப்படுகிறவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் சாதாரண மீனவர்களை, அற்பமானவர்களை, இன்னும் பாவிகளோடு உட்கார்ந்து போஜனம் பண்ணினார். பாவிகளின் சிநேகன் சொல்லப்பட்டார். அவர்களை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படவில்லை. நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டா மற்றவர்களை அற்பமா நினைக்கிறோம். அல்ல, இன்னைக்கு இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகளே ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டா வயசான அப்பா அம்மாவை அப்பான்னு ஒரு இடத்துல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல, வேலை ஸ்தலத்துல அப்பா அம்மாவை அப்பா அம்மான்னு சொல்றதுக்கே தயங்குற ஒரு காலங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, சர்வலோகாதிபதி நம்மை சகோதரர்னு சொல்றதுக்கு வெட்கப்படலைன்னா அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். ஒருவேளை நம்ம குடும்ப வாழ்க்கையில, வேலை ஸ்தலங்கள்ல நீ எவ்வளவுதான் உண்மையா உழைச்சாலும், பாடுபட்டாலும், உத்தமா இருந்தாலும் உங்களுடைய பொசிஷனை பார்த்து, வெளி தோற்றத்தை பார்த்து அற்பமா நினைக்கலாம். இது மனுஷ சுபாவங்க. குடும்பத்தில் அப்படி இருக்கிறாங்க, நல்லா வளர்ந்துருப்பாங்க சகோதர சகோதரிகள். ஆனா ஒரு சகோதரர் நல்லா உயர்ந்துட்ட பிறகு, சகோதரி நல்ல பொசிஷன் வந்துட்ட பிறகு, வசதியா வந்துட்டா வசதியில்லா சகோதரி அற்பமா நினைக்கிற காலம். சகோதரன் அற்பமா நினைக்கிறது ஒருவேளை அப்படி நினைக்கப்படலாம். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்றார். மனுஷன் அப்படித்தான், ஆனால் இயேசு அப்படி நினைக்கிறதே இல்லை. உங்களை கனமா நினைக்கிறவர், சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படவில்லை. அப்படியே நீங்க இன்னொரு சத்தியத்துக்கும் பவுல் வர்றாரு. எபேசியர் 5:21 ஒருவருக்கொருவர் அர்ப்பணித்து, ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி, பட்சபாதம் இல்லாமல் எல்லாரும் சமம் என்று வாழணும்னு எழுதுறாரு. இது அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கணவன் மனைவி வாழ்க்கையில கணவன் உயர்ந்தவன், மனைவி தாழ்ந்தவள் இல்ல, படைப்பே அப்படித்தாங்க, சரி சமம் தான். ஆக கீழ்ப்படிவதில் ஒருவருக்கொருவர் பட்சபாதமே கூடாது. எங்க மனைவி கீழ்ப்படியணுமோ மனைவி கீழ்ப்படியணும், எங்க புருஷன் கீழ்ப்படியணுமோ புருஷன் மனைவிக்கு கீழ்ப்படியணும். இதுல பட்சபாதம் காட்டக்கூடாது. மனைவி பலகீனமா இருக்கலாம் பல நிலைகளில், இல்லை உங்களை போல திறமசாலி இல்லாம இருக்கலாம். அதனால அன்பு குறையக்கூடாது, அதான் அர்த்தங்க அதுக்கு. இன்னைக்கு அதெல்லாம் சரியாகணுங்க. உங்கள் குடும்பங்களிலே இந்த நாட்களிலே நல்ல சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார், அன்பை கர்த்தர் கொடுப்பார். அன்பு கட்டப்படும், சமாதானம் கட்டப்படும், பிரிந்து போன உறவுகளெல்லாம் ஒன்றாகும். பட்சபாதம் இல்லாத தேவன் நம்மை ஆசீர்வதித்து காக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.